பண்ணி ஒரு 20 years ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து குழந்தைக்கு நல்ல பால் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு ஒரே ஒரு நாட்டு மாடும் கண்ணு மட்டும் கூட்டிட்டு வந்தோம். 17ல வந்து மாடுனா என்னன்னே தெரியாம இருந்த எங்களுக்கு மாடை எப்படி பராமரிக்கணும், அந்த மாடுக்கான தேவை தேய்க்கிற பல்பொடியிலேருந்து நைட் யூஸ் பண்ணுற கொசுவத்தி வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ டூத் பவுடர், பாத் பவுடர், ப்ரீட்ஸ் என்ன, ஏன்னா இப்போ எல்லா குழந்தைங்களும் டாக் ப்ரீட்ஸை பற்றி சொல்லுவாங்க. எந்த காரை பார்த்தாலும் எனக்கு காரை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் பெரியவங்க நம்மளாலேயே மாடுகளோட ஹலோ எவ்ரிவன், ஐம் பிரீதா மணிகண்டன். நான் இங்கே சென்னையிலே தான் பிறந்து வளர்ந்தது. ஆதம்பாக்கம்லேயே தான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எம்பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணி ஒரு 20 years ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து இந்த விவசாயமோ இல்லை மாடுகளை பற்றினோ ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் தான் இருந்தது. அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ தான் எனக்கு வந்து நாட்டு மாடுங்கிற வார்த்தையே நான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். பிகாஸ் எனக்கு வந்து தாத்தா காலத்துலேருந்தே வி ஆர் நாட் இன் டு ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ். அப்போ நாட்டு மாடுன்னு எல்லாரும் சொல்லும் போது அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் நிறைய வந்து நாட்டு மாடு பாலோட பெனிஃபிட்ஸ், நமக்கு வந்து அடல்ட்ரேட்டட் மில்கோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அதை பற்றி நிறைய மெசேஜஸ் வரும்போது ஒரு ஆர்வத்தில் வந்து எல்லாரும் வந்து மெரினா பீச்சில் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஈரோடு பக்கம் போயிட்டு நாட்டு மாடை பார்க்கறதுக்காக போனோம். ஏன்னா அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சது காங்கேயம் மட்டும்தான், அந்த பெல்ட்டில் தான் காங்கேயம் மாடுகளை பார்க்க முடியும்னு பார்க்க போனோம். ஸோ அதுதான் எங்களோட வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் வித் நாட்டு மாடு. அதுக்கப்புறம் வந்து சரி மாடை பற்றி பார்த்துட்டோம் வந்துட்டோம், இதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி நம்ம குழந்தைக்கு நல்ல பால் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு ஒரே ஒரு நாட்டு மாடும் கண்ணு மட்டும் கூட்டிட்டு வந்தோம். அந்த மாடை வச்சுட்டு வீட்டுக்கு வந்த பால் மட்டும் நாங்கள் கறந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் எங்களோட பிகினிங்காக இருந்தது. அந்த டைமில் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்போம், ஒரு 100 மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுவோம், அதோட சாணம் வச்சு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கூட எங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்கல. பட் ஈவென்ச்சுவலி 2017 மாடு கொண்டு போது எங்களுக்கு மாடு வைக்க இடம் இல்லாமல் ஆதம்பாக்கத்தில் எங்களோட கார் ஷெட்டை வந்து கவு ஷெட்டாக கன்வெர்ட் பண்ணி அங்கே மாடு வச்சு பராமரிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த சாணம் வந்து நம்ம கிராமங்கள்லாம் அப்படியே கூச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இங்கே சிட்டிக்குள்ளே கிடையாது. அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சாணத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விரட்டி தட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து கார்டனிங்காக நிறைய பேர் என்ன கேட்டாங்க, மாடி தோட்டம் வச்சிருக்கோம், பஞ்சகவ்யம் பண்ணணும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் உரம் வேணும், இந்த சாணம் உரம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த சாணத்தை வந்து குப்பையில போடக்கூடாது, அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விரட்டி தட்ட ஆரம்பிச்சதும் அப்புறம் மிச்சம் இருக்கிற சாணங்களை வந்து இந்த மாதிரி கார்டனர்ஸ்க்கு கொடுக்கறது தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி கார்டனர்ஸ் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பஞ்சகவ்யம் பண்ணுறதோட நீங்களே ஃபர்டிலைசராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு சாணத்தை வச்சு ஃபர்டிலைசர்ஸ்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு நாலேஜே கிடச்சிது. சரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தபோது கரூர் பக்கத்தில் இருக்கிற வானகம்ல இருக்கிற நம்மாழ்வார் ஃபவுண்டேஷன்ல போய் ட்ரைனிங் எடுத்து அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்படியே வந்து ஒருத்தரும் கஸ்டமர்ஸாக கேட்க ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. திருநீர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த திருநீர் எங்கே பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக போய் அங்கே ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தோம். இப்படி தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2017 வந்து மாடுனா என்னன்னே தெரியாமல் இருந்த எங்களுக்கு மாடை எப்படி பராமரிக்கணும், அந்த மாடுக்கான தேவை என்ன, எப்படி ஃபீட் பண்ணணும், ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஒரு 1 year போயிடுச்சு. அப்புறம் 2018-19 இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே சாணத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நாட்டு மாடு அழிஞ்சிட்டு வருதுன்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். எதனால் அழிஞ்சிட்டு வருதுன்னு நம்ம பேக்ரவுண்டை ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது மாடுக்கு வந்து பால் கறவை திறன் கம்மியாக இருக்கிற மாடுகள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டை இன மாடுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குட்டை இன மாடுகள். அப்போ இவ்வளோண்டு மாடுலேருந்து நம்ம எவ்வளோ பால் எதிர்பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் தான். ஸோ இந்த 1/2 லிட்டர் 1 லிட்டர் வச்சு ஒரு விவசாயியால் அதை பராமரிக்க முடியலங்கிறதுனால தான் அந்த மாடுகளை வந்து புறக்கணிச்சுட்டு அவங்க வந்து கிராஸ் ப்ரீடுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாடுகளை நம்ம எப்படி வந்து மீட்டெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து சரி இந்த சாணத்துலேருந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50+ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ், பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், பூச்சி விரட்டி அதெல்லாம் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூஜைக்கு உகந்த பொருட்கள், சுத்தமான பொருட்கள். ஏன்னா நம்ம கடவுளுக்கு படைக்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம். அப்போது வெரைட்டி சுத்தமான நாட்டு பசு சாணத்துலேருந்து எடுத்தது. எங்கள் மாடுகள் வந்து இந்த பிளாஸ்டிக்லையோ இல்லை குப்பை தொட்டிகள்லையோ சாப்பிடாததுனால அந்த சாணமும் ரொம்ப சுத்தமான குவாலிட்டியாக இருக்கும். அப்போது அந்த வெரைட்டிலேருந்து செய்யக்கூடிய திருநீர்,
அதுக்கப்புறம் வந்து அகர்பத்தி இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அகர்பத்தினாலே கேன்சர் வருதுன்னு ஒரு ரிசர்ச் இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு தான் அகர்பத்தி பண்றாங்க. ஸோ அந்த காலத்துல எப்படி பண்ணாங்கன்னா நல்லது கெட்டது எதுனாலும் சாணத்தை எரிப்பாங்க, விரட்டி எரிப்பாங்க. ஒரு ஹோமோனாலும் விரட்டி எரிப்பாங்க, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா விரட்டி எரிப்பாங்க. வீட்டுல அகர்பத்தி வைப்போம். அது எல்லாமே வந்து சாணத்துல பண்ணதுங்கிறதுனால நாங்க அகர்பத்தி, தூப் ஸ்டிக்ஸ், கப்சாமராணி, இப்ப பஞ்சகவ்ய விளக்கு, அபிஷேக பஞ்சகவ்யம், இது எல்லாமே வந்து பூஜா ஐட்டம்ஸ்ங்கிற கேட்டகரியில பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் கேர். நம்ம காலையில எழுந்துக்கு பல் தேய்க்கிறோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் தேய்க்கிற பல் பொடியிலேருந்து நைட் யூஸ் பண்ற கொசுவத்தி வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ டூத் பவுடர், பாத் பவுடர், ஃபேஸ் பேக்கு, சோப்ஸு, அதுக்கப்புறம் பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே வந்து இந்த பஞ்சகவ்யம் வச்சு பண்ண ஆரம்பிச்சோம். மேஜர்லி மில்க்கும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ், அப்கோர்ஸ் எல்லாரும் ஷியா பட்டர்னு வாங்க, அந்த மாதிரி பட்டர்ஸ் வச்சு பண்றதை விட ஒரிஜினலான பட்டரை வச்சு நாங்கள் வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் அண்ட் சததௌதகிருதா 100 டைம்ஸ் வாஷ் கீன்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. 100 டைம்ஸ் அந்த கீயை வாஷ் பண்ணால் அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா வரும்ட்டு. ஸோ அதுவும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பர்சனல் கேர் போக ஹோம் கேர். ஹோம் கேர்னா என்னன்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அந்த காலத்துலயும் சாம்பல் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஆர்கானிக் ப்ரொடியூஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், மண்பானையில சமைக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம திரும்ப ஒரு கெமிக்கல் பேஸ்டு வாஷிங் போகாம சுத்தமான சாம்பல்ல பண்ண டிஷ் வாஷ் பவுடர், அப்புறம் டிஷ் வாஷ் லிக்விட், ஃப்ளோர் கிளீனர், கோமூத்திரத்துல பண்ற ஃப்ளோர் கிளீனர், அது வந்து இன்செக்ட் ரிப்பலண்டா இருக்கு. அதே மாதிரி நாங்கள் லெமன் கிராஸ்லாம் ஆட் பண்றதுனால வாசனையும் நல்லா இருக்கும். அதே டைம்ல காக்ரோச்சஸ்லாம் ரொம்ப வராம தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டு உபயோக பொருட்களும் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் தென் ஃபைனலி நாங்கள் வந்து பஞ்சகவ்ய மருத்துவம், தெர் இஸ் அ இன்ஸ்டியூட் கால் பஞ்சகவ்ய வித்யாபீடம் இன் காஞ்சிபுரம். அவங்க ஸ்பெசிஃபிக்கலி பஞ்சகவ்யா வச்சு எப்படி மருத்துவம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் பயிற்சி எடுத்துட்டு வரோம். அதில் முக்கியமானது வந்து நெய். நெய்யே வந்து ஒரு சிறந்த மருந்து. அதை எந்த மாட்டுலேருந்து எடுக்கிறோம், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு மருத்துவமாக இருக்குது. ஸோ சுத்தமான நாட்டு பசு நெய்யை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அந்த நெய்யிலேருந்து பல வகையான மருந்துகளும் தயார் பண்றோம். பட் இனிஷியலி நெய்யே ஒரு மருந்தா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர வெறும் ப்ராடக்டா மட்டும் இல்லாம நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன மாடை வச்சு சர்வீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம். அப்புறம் அவங்கள நம்மளோட பிளேஸ்க்கு இன்வைட் பண்ணி டச் அண்ட் ஃபீல் கொடுத்து மாடை வந்து பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாட்டுக்கு, எல்லா மாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு திமில் இருக்கும். அதுதான் நம்மளோட நாட்டு மாடோட அடையாளமே. ஸோ நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு முக்கியமா இந்த மெசேஜ் போகணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இந்த நாட்டு மாடு கிராஸ் பிரீடும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த மாடோட பிரீட்ஸ் என்ன. ஏன்னா இப்போ எல்லா குழந்தைங்களும் டாக் பிரீட்ஸை பத்தி சொல்லுவாங்க. எந்த காரை பார்த்தாலும் எனக்கு காரை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் பெரியவங்க நம்மளாலேயே மாடுகளோட பிரீட்ஸை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம தொலைச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால டு ரிவைவ் தட் நம்ம வந்து மாடு பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ் செஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி விதைகள் திருவிழாவோ இல்ல கிராமிய திருவிழாவோ அந்த மாதிரி திருவிழாக்கள் சென்னையில அங்கங்க காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஈவெண்ட் நடக்கும்போது நம்மளோட மாடுகளை அங்க அழைச்சிட்டு போய் அங்க வந்து ஒரு காட்சிப்படுத்துறோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வீட்டில் ஒரு கோபூஜை, ஒரு கிரகப்பிரவேசம், இல்லை ஜஸ்ட் ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஒரு கோபூஜை வச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கோ, இல்லை கும்பாபிஷேகத்துக்கு மாடு கண்ணு, அந்த மாதிரி எதுக்காவது ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் மாடையும் கண்ணையும் கூட்டிட்டு போறது. அதே மாதிரி அமாவாசை, துவாதசிங்களுக்கு மாடுகளுக்கு வந்து ஃபீட் பண்றதுனாலோ, மாடை கட்டி பிடிச்சி மாடோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிக்கணும், அதுக்காக வரணும்னு நினைச்சாலும் நம்ம இங்க இடத்துல வந்து you can spend time with the cows. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரேர் பிரீட்ஸ் மட்டும் ஒரு 10 மாடும் ஒரு 4 கண்ணுக்குட்டியும் இங்கே இருக்கு. அதை தவிர பள்ளிக்கண்ணையில் லார்ஜர் ஃபெசிலிட்டி இருக்கு. அங்கே ஒரு 70 cows and calves இருக்கு. அண்ட் ஃபர்தரா நம்ம இன்னும் நிறைய மாடுகள் அதிகரிச்சுட்டதுனால மதுராந்தகத்திலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரையும் வந்து நாங்கள் இன்வைட் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எங்களோட ஸ்பெஷாலிட்டியை நாங்கள் எல்லாரும் இன்வைட் பண்றோம். எல்லாரும் வாங்க, மாடுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மாடுகளை பத்தி கத்துக்கிட்டு நீங்களும் அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உங்க வீட்லயும் மாடு வளர்க்கறதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கேளுங்க. அப்படிங்கறத நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.